ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்று சிலிண்டர் பற்றாக்குறை சார்ந்து வெளியான முக்கிய அப்டேட். குறிப்பிட்ட சில வாரங்களாக சிலிண்டர் பற்றாக்குறை, குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஒவ்வொரு மாநகரங்களிலும், நகரங்களிலும், கிராமங்களிலும் கூட சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படுவதால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றும், அதனால் உணவகங்கள், டீக்கடை, அதாவது பலகாரங்கள் செய்யக்கூடிய கடைகள் மூடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சிலிண்டர் பற்றாக்குறை பற்றி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட் என்ன? திருநெல்வேலியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையால் சிறிய உணவகங்கள், டீக்கடைகள் மூடப்பட்டு வரும் நிலையில் அல்வாவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலிக்கு மிகவும் புகழ்பெற்ற அல்வா தயாரிப்பதில் சிலிண்டர் பற்றாக்குறையின் காரணமாக தட்டுப்பாடு ஏற்படுகிறதா? வளைகுடா நாடுகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதுபோல் சமையல் எரிவாயு கிடைப்பதிலும் சிக்கல்கள் நீடிக்கின்றன. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டையிலும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக சிறிய உணவகங்கள், டீக்கடைகளும் மூடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடை உள்ளிட்ட தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்காததால் விற்பனை முற்றிலும் முடங்கியிருக்கிறது. தள்ளுவண்டி கடைகள், சாலையோர சிறிய உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. சில கடைகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே செயல்படுகின்றன. பாளையங்கோட்டை, தெற்கு பஜார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறிய உணவகங்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இதற்காக விறகுகளை வாங்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் பெரிய உணவகங்களில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்களை கூடுதல் முன்பணம் கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலியில் அல்வா தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பிரபல இனிப்பு கடையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா உற்பத்தியை நிறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் கையிருப்பு தீர்ந்துவிட்டது. இதனால் அல்வா உற்பத்தியை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. தற்போது தயாரித்த அல்வா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உற்பத்தியை நிறுத்தினால் ஓரிரு நாட்களில் அல்வா விற்பனை நடைபெறாது என்றும் கூறினர். அதே நேரத்தில் திருநெல்வேலி டவுனில் உள்ள பிரபல இருட்டுக்கடை அல்வா கடையில் விற்பனை வழக்கம் போல் நடைபெற்றது. ஆனால் அல்வாவின் விலை கிலோவிற்கு 400 ரூபாயிலிருந்து 440 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோல் மாநகரில் சிறிய அல்வா கடைகளிலும் விற்பனை வழக்கம் போல் இருந்தன. எரிபொருளுக்கு எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தாமல் விறகு உள்ளிட்ட வேறு விதமான எரிபொருட்களை பயன்படுத்தி அல்வா உற்பத்தி செய்யும் சிறிய கடைக்காரர்கள் வழக்கம்போல் அல்வா தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.